ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் சத்யா. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி சனிக்கிழமை நம்ம கோவிலில் போய் தங்க போகிறோம். கொஞ்சம் வீடியோ ஃபன்னாக இருக்கும். வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு கட்டணும். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து விரதம் இருப்போம். புரட்டாசி மாதத்துலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே விரதம் இருப்போம். 3 வாரம் 3 சனிக்கிழமை கும்பிடுவோம். 3ஆம் சனிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே கிளம்பி இங்கே எங்கள் ஊருள்ளே கீழ் திருப்பதின்னு இருக்குது, வையாவூர் கோவில். யாராருக்கு தெரியும் தெரில. இங்கே உத்திரமேலூர் சாலாவக்கத்துக்குள்ளே போகணும். அது என்ன ஊருடைய அது? ஐயோ, அந்த ஊர் பேர் எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. வையாவூர்னு சொல்லுவாங்க. வையாவூர் கோவில் சொல்லுவோம். திருப்பதி, கீழ் திருப்பதி அப்படின்வாங்க. அங்கே போய் நைட்டு தங்கி காலையில் சாமி மொட்டை அடிக்கிறவங்க, எங்கள் வீட்டில் மொட்டை அடிக்கிறவங்க மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வருவோம். அங்கே நைட்டு தங்குறது எங்கே போய் தெருவில் தங்குவோம். அதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அது போகிறதுக்கு நம்ம வந்து வீட்லேயே சாப்பிட்ருவோம். எங்கள் எப்படியும் இங்கே வந்து கிளம்ப மணி 10 ஆகிடும். ஆனாலுமே அங்கே போய் சாப்பிட்றது ஒரு ஜாலி இல்லை. அதனால் புளி சாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ புளி சாதம்னா கலர் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலரிட்டா. நீங்கள் இந்த மாதிரிலாம் கோவிலுக்கு போனால் என்ன செஞ்சு இன்னும் உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணணும், மறந்துட்டேன். பொறுமையாக இப்போ தான் டைம் 6 ஆகும். அப்படியே பொறுமையாக எடிட் பண்ணி சரி வீடியோ எடுத்துகிட்டே கிளம்புவோம். அப்பா அப்பனே ஜல்லிக்காரங்க எடுத்துன்னு வா, நான் கேட்டேன் வாங்கி வா. இது வந்து என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது அந்த கட்டுறதுலாம் அதை கொஞ்சம் காட்டேன். எனக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. எடுத்து வச்சா உதவுண்டா அப்படின்னு கோயில் எங்கேயா போனால் காட்டலாம். இது வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெடி கவுந்த மாரி பேசுறது. இதெல்லாம் மினி லாக் எடுத்துகிட்டே இல்லையா? மினி லாக் வர்ஷன் கரண்ட் எத்தனை சுத்தமல்ல இதையும் போட்டு கலரிடு. போடு. இல்லையா உப்பு இல்லையா? இது உப்பு பத்தாது. போடு போதும். உப்பு போதும். அப்போ போடு இன்னும் கொஞ்சம். கை வலிக்குது. இப்போ உப்பு இருக்காங்க பாரு. கரெக்டாக இருக்கான். கை கலர். இது ஒரு இதுன்னா மூட முடியல. புடி நான் மூடுறேன். ரப்பர் பேண்ட் போடணும். ரப்பர் பேண்டுக்கு தான் அவ்வளோதான்டி. அப்படியே மூடி நீ தப்பாக கட்டான, நீ நெசிட்டானு நீரேன். சாதம் ரெடி. இது வந்து உருளைக்கிழங்கு தொக்கு மட்டும் கட்டிப்போம். கிளம்பிட்டோம். தர்ஷன்மா ஹாய் சொல்லு. தர்ஷன்மா ஹாய் சொல்லு. ஆன் பண்ணிட்டேன். சொல்லலாம் மாட்டியா? இப்போதான் ஆன் பண்ணிட்டேன். நீ ஆன் பண்ண. நாங்களாம் சாப்பிட்றோம். இன்னும் பாதி ஆள் வரல. ரேனோட ஆள் வரல. பாதி ஆளுங்க இல்லை. சாப்பிடணும். ஒருத்தர் மட்டை இன்னொருத்தர் மட்டையாக போய் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோ எடுக்க மாட்டேன். மூச்சு கிளியராக தெரிஞ்சான். நாளைக்கு தான் ஒரு ரவுண்டு போவோம். அப்போ வீடியோ எடுக்கணும். சும்மா சாப்பிட்டு கட்டிட்டு வந்த சாப்பாடு அது வீட்டிலே சாப்பிட்டு வந்துருக்கலாமே நீங்கள் அப்படின்னு கேவலமாக சொல்லலாம். எங்களுக்கு சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம். திருப்பி ஒரு ரவுண்டு போவோம். நான் கட் பண்ணிட்டேன். நீ சாப்பிட்டு தானே என்னத்தை கட்டினா எதோ அவங்க பாவம் சூப்பராக இருக்குங்க.
போன வருஷம் வந்து எதுவுமே கட்டின்னு வரல. இதில் போன வருஷம் எதாவது கட்டின்னு வரணும் சாப்பிட்றதுக்கு எத்தனை வரல தானே மாமி? வண்டியில் அப்படி தானே உட்காந்துருந்தோம். மழை எல்லாரும் உட்காந்தா சோறு தின்னோம். பிரிஞ்சு சாதமோ ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகமே இல்லையா? இதே சாதமா சாப்பிட்டோம். ஆனா போன வருஷம் ஞாபகம் இல்லை. அதுக்கு முந்தின வருஷம் வந்து பூரி சுட்டுட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா வச்சில வண்டியில பூரி சுட்டுட்டு உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கு முந்தின வருஷம் அது பெரிய மாமாலாம் வந்தாங்களே. போன வருஷம் மழையிலேயே வண்டி வச்சு நிறுத்திருந்தோமே. அதுக்கு முந்தின வருஷம் தான் எல்லாம் வந்திருந்தாங்க. இதே இடத்துல தான் பத்துட்டு இருந்தோம். பூரி பத்தலை யாருக்கும். இல்லை மாமி மாமா கத்துங்க அது தடி தடியா இருக்குது. அது சென்னையில இருந்தோம் நாங்கள். அங்கேருந்தே வந்தோம். ஊர்ல இருந்து அங்கேருந்து சுட்டு இங்கே எடுத்துன்னு வந்தோம். இவங்கெல்லாம் இப்படியே வந்துட்டாங்க. புளி சாதம் துணி இதுல இருந்து அந்த பேக் இருக்கு. இந்த வருஷம் நிறைய பேர் வரல. சொல்லிட்டாலும் ஸ்டார்டிங் ஜனம் வராங்க. நம்ம வீட்டுல இருந்து யாரும் வரலன்றாங்க. கட் பண்ற வண்டி வண்டியா மாட்டு வண்டியில எல்லாம் வந்தாங்க. நாங்க பார்த்தோம். மாட்டு வண்டி இல்ல, என்ன வண்டி அது? டிராக்டர். இருடி கொஞ்சம் கட் பண்றேன். ஏன் உன் டார்ச் அவ்வளோ வெளிச்சம் எல்லாம் மட்டே ஆயிட்டோம். வண்டிங்கெலாம் போகுது. படுக்கல. இப்போ இருக்கிறது யாரும் தூங்க மாட்டோம். இன்னும் எல்லாம் வந்தோடனே அப்படி இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் படுப்போம். நான் நல்லா இருக்கிறேன்னா கமெண்ட் பண்ணேன். இது டிராக்டர்லாம் அதெல்லாம் ஃபுல்லாக ஆள் தான். அப்படியே டிராக்டராக போகும். ஆள் ஜனம் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே நடந்துகிட்டே வரும். அப்படியே லைட்டு கேர் அடிக்குது. வேறுனே வீடியோ கேமரா குவாலிட்டிலாம் போயிடுச்சுன்னு தெரில. முன்னால் போகிறானுங்க என் பையன். இப்படியே கடைங்கள்லாம் இருக்குது. சும்மா அப்படி நைட்டில் ஒரு வாக்கிங் மாரி இருக்கு. லைட்டு சத்மாமாவா அங்கே தான் இருக்குது. தண்ணி வாங்கிட்டு வரேன்னுச்சு. ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது. நான் என்ன வாங்கிறது தான் தெரிய மாட்டேன். இது வாங்குற மாதிரி இல்லை. அப்படியே சும்மா நடந்துட்டு ரோட்டில் அங்கே ஆளுங்கலாம் பத்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா போகும்போது எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஏய் வீடியோ எல்லாம் கேட்டுன்னே இருப்பாங்க. வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் நைட்டு ஃபுல்லாக செம மழை. காலைல தூங்கி எழுந்து எல்லாம் எப்படி உட்காந்துருக்கோம். சரியான மழை. கொசு கடி. ஏண்டா அப்படியே சாமி கும்பிட கிளம்ப வேண்டியதான். மழையை பாருங்கள். சரிதான் மழை. செம்ம மழை. நைட்லாம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்து உட்காந்துருந்தா நம்ம வீடியோ எடுக்கலாங்கிறத தெரியல. இப்பயே கிளியராக தெரியலமா பர்ராக தெரியுது. விடிய தான் நல்லா தெரியும். இருட்டாக இருக்குது கொஞ்சம். நல்லா காலைல ஹாய் சொல்லுங்க. நல்லா குளிர்து. மழை பெய்யுது. மலை மேலே கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே வானவில் பாருங்க. அங்கே அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கு அந்த பக்கம் வரைக்கும். இந்த பக்கம் தான் ஆனால் அழிஞ்சிருச்சு. அங்கேருந்தே எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் வந்தோம். பாருங்க வானவில் வேறு மாரி இருக்குது. அப்படியே செம்மையாக இருக்குது மழை. எப்பவுமே படி ஏறி புடவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். செம்ம மழை. அப்படியே அந்த துணி மாத்திரை இடம்லாம் அப்படியே இறங்கி போயிட்டு சொதன்னு ஆயிடுச்சு. இப்போ அப்படியே மழை உச்சிக்கு வந்திருக்கும். துணி மாற்றலை. அப்படியே அதே தூள்ல மூஞ்சி மட்டும் கழிட்டு பல்லுலாம் தேய்ச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அந்தமாரி ஆயிடுச்சு இந்த வருஷம். அர்ச்சனை பிடி இந்தா இங்கே சூப்பராக இருக்குல்ல. இருங்க நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன். வானவில் பாருங்கள். அது இருக்குது. அப்படி போய் எடுக்கலான்னு பார்த்தா அந்த பக்கம் மரமாக இருக்குது. தெரிய மாட்டுது. எப்பவுமே படி ஏறி தான் வரும். இந்த வருஷம் நிறைய பேர் வண்டியில் தான் போகிறாங்க. அப்படியே சூப்பராக இருக்குல்ல. மலை மேலே இந்த மாதிரி செம்மையாக இருக்குது கிளைமேட். என்னன்னே தெரியல. இந்த வருஷம் எல்லாமே ரொம்ப போராக போகிற மாதிரி இருக்குது.
ஏன்னா அவ்வளோ மழை பெய்யும், நைட்டில் சும்மா தூரம் அந்தமாதிரி இருக்கும், காலெலாம் மழை பெய்யாது. அது குளிக்கிற இடமே அவ்வளோ 2 தொட்டிலாம் இருக்கும், குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே இடம் இருக்கும். அப்படியே மழை பெஞ்சு அப்படியே சொதன்ட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. எடுத்துகிட்டு வந்து துணிலாம் அப்படியே வச்சுட்டு மூஞ்சி கை கால் மட்டும் கழுவிட்டு துணி அப்படியே அதே துணியில் தான் இருக்கும். சாமி மட்டும் எப்படியா பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. நைட்டு ஃபுல்லாக மழையில் உக்காந்துட்டே இருந்தோம். மேலே வந்துட்டு இருந்தாலும் சுத்தமாக நனைஞ்சிட்ருப்போம் போல இருக்கு. கோவிலில் வந்து தங்காமல் பார்த்தா ஃபுல்லாக ஜனம் ரொம்பிடுச்சு. நம்ம வந்ததே 10 மணி 10:30 மணிக்கு வந்தோம். சன்செட் பாருங்க, அழகாக இருக்குது. அம்மா மேலே வந்து ஸ்டைலாக நிற்கிறனால ஏற போகிறோம். தர்ஷன்மா அது மட்டும் துணி மாற்றி விட்டோம். அதான் அஸ்வினதா இரு வரட்டும், எங்கேயா விட்டுற போகிறோம். இப்போ கட்டியிருக்காங்க போல இருக்குது, நல்லா இருக்கு. வாங்க டக்குன்னு. கோயந்தா போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து 50 ரூபா டிக்கெட்டில் வந்துட்டோம். ஏன்னா செம கூட்டமாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகுது. அது வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, கட் பண்ணிடுறேன். அவள் தான் இல்லை மூச்சு அங்கே வந்து குடுக்குன்னு ஓடாது. எங்கே வந்து பார்த்தா நாளைக்கு சாமி நல்லபடியாக பார்த்தோம். நல்லா நின்று சூப்பராக பார்த்தோம். அதுலேயாவது திருப்தி. இதை வாங்க போகிறேன். நான் போகும்போதே சொல்லிட்டேன் எனக்கு வாங்கி கொடு மல்லிச்செடின்ட்டு. இஞ்சி செடி வாங்கியிருக்கேன். எப்படி நான் வந்து அது வைக்கும் போது ஒரு விலாகாக எடுக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய செடி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் இந்தமாரி நாட்டு இதுவாக அந்த வேர் தனியாக விற்கிறாங்கள அந்தமாரி வாங்கினதில்லை. நான் வாங்கியிருக்கேன்னா அது நான் அந்த விலாகில் சொல்கிறேன். ஆனால் ஒரு 5 செடி வாங்கியிருக்கேன். கையில் நிறைய இருக்குது. நான் அதை வீடியோவாக எடுக்கிறேன். வாங்கியிருக்கேன் தர்ஷன்மாவும் வருஷனும் அந்த பேட் வாங்கிக்கிறானுங்க. அப்புறம் என்னமோ வாங்கியிருக்கானுங்க. கொஞ்சம் நான் என்னை வாங்கிக்க தான் சொல்லிச்சுன்னா அதுவும் வாங்க. ஏன்னா தசராலேயே கொஞ்சம் பொருளுங்களாம் வாங்கணும். அதான் எனக்கு எதுவும் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்த மாதம் தீபாவளி வேறு வருது. இந்த மாதம் அப்போ அதுக்கு எப்படி ஷாப்பிங் பண்ணுவோம், அப்போ வாங்கிக்கலாம்னு எதுவும் வாங்கலை. பசங்க மட்டும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கானுங்க. வீட்டில் போய் காட்டுறேன். காது வலிக்குதுன்னு கம்பல்லாம் கட்டி வச்சிட்டேன். என்ன வாங்கினேன் காட்டு, வாட்சு காட்டு, கையில் கட்டினுக்கிறடா. இதுதான் 2 பேர் வச்சு தான் விட்ட ஃபேன் போட்டிருக்கேன். காட்டு பேக் அது காட்டு. நான் காட்டு அம்மாண்ட அதையும் காட்டு. இதோ வரேன். பேட்டி எடு. இந்த கண்ணாடி 2 பேரும் வாங்கினானுங்க. இது ஒரு 50 ருபீஸ். அப்புறம் இந்த பேட் இவனுங்க தான் வாங்கினோம். நமக்கு எதுவும் வாங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது. இதுவும் அந்த பாலும் செட்டாக இது ஒரு 100 ருபீஸ். அப்புறம் இந்த வாட்சு காட்டுமா கையை. அவனும் எங்கள் நாத்தனார் பையனும் அதான் வாங்கினான், வாங்கி கொடுத்தோம். இது வந்து ஒரு வாட்சி மட்டும் இல்லை, அந்த பாக்ஸு அது உள்ள வந்து 2 பென்சில், அப்புறம் லப்பர், அப்புறம் ஒரு பொம்மை மாரி ஒன்று, அப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸ் ஒரு செட்டாக இருந்தது. அது சரிப்பா ஸ்கூலுக்கும் போகிறோம், எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கிக்கோடா அப்படின்னு. வாட்ச் வேறு தனியாக கேட்டானுங்க. எது அவனுங்க எப்படி சொல்கிறதோ, நம்ம வாங்கி கொடுக்கறத வாங்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் வாங்குறேன்றானுங்க. ஆனால் ஒரே நாளில் உடச்சி போட்டுறான். என் பையன் வாங்கி கொடுக்காதுன்னு எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாத்தையுமே உடச்சிட்டான். அந்த இப்போ கூட ஒரு வீடியோ போட்டேன்னா என்னன்னே தெரில. ஆனால் 10,000 கொடுத்து அந்த பைக் அவன் வச்சுருக்கான்ல, சொன்னா வீடியோ பார்க்குறவங்கள திட்டுவாங்க, இதெல்லாம் தேவையா அவனுக்கு அப்படின்னு. 10,000 கொடுத்து வாங்கின்னு வந்தான் பேர். எனக்கு அந்த பணம் கூட பெருசாக தெரில. எனக்கு அவன் ஆசைப்பட்டா அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. நாளே எனக்கு மனசே இல்லை அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ட்டு. எனக்கு எதாவது நகர்த்தா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்து அந்த முன்னால் வந்து ட்ராவ் மாரி வந்துடுது அந்த பைக்கோட இது. அந்த இப்படி முறுக்கும்ல அது தனியாக வந்துடுது. இது டூம் மட்டும் அந்த டூமை தனியாக கட்டிட்டு உள்ளே இருக்கிற ஒயர்லாம் அக்கு வரகுது. ஒரு 2 மாதம் கூட உருப்படியாக அதை ஓட்டலை.
சூப்பராக போங்க. நானே உக்காஞ்சி ஓட்டின்னு கிடப்பேங்க. நல்லா இருந்தது. அது ரெடி பண்ணணும். அது மனசே வர மாட்டேது. அவ்வளோ காசு வீண் பண்ணிட்டு அவங்க அப்பா அந்த வண்டி பார்க்கலாம் அவங்க அப்பா திட்டுவேன். அதுமாதிரி எந்த பொம்மை வாங்கினாலும் உடச்சி போட்டுறானுங்க. இதெல்லாம் இன்றைக்கி நைட்டு மட்டும்தான் பொழுது. அன்றைக்கி 400 கொடுத்து தசராவில் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தான். தண்ணி உள்ளே முக்கிட்டான். ஒரு வாட்டி தான் பறந்தது. நான் தான் பறக்க வச்சேன். 2வது வாட்டி தண்ணி உள்ளே முக்கிட்டான். அவ்வளோதான் அது. இப்போ அதனால இந்தமாரி இதையாக உடச்சி தான் போடுவீங்க. எப்படியும் வாங்கி வந்தானுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் எப்படி ஒரு இது நல்லபடியாக அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிடணும், இந்த வருஷம் இப்படி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் சொதப்பில் தான் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் சாமி நல்லா பார்த்தோம் திருப்தியாக. மழை சரியான மழை. நல்ல வேளை நாங்கள் அந்த வீடு ஒரு பால்கனி மாரி கிடச்சது பெரிய விஷயம். அங்கேயே யாராவது போய் படுத்துருந்தாங்கன்னா நாங்கள் என்ன ஆயிருப்போனே தெரியாது நைட்டு. அந்தமாரி இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் சும்மா கடமைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு லைக் ஒன்று பண்ணி விட்ருங்க. அப்போ அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்து மேலே வச்சுட்டேன். எல்லாத்தையும் சீவி அந்த பென்சிலை கூட சீவி போட்டுறேன்றான். சரி பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒருத்தவங்க வீடியோ கேட்டிருக்கீங்க. நான் அதை கண்டிப்பாக போடுறேன். மாடோட ரொட்டீன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மழை காலம் தரேன். பேசிட்டு வரேன். மழை காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடம்லாம் கொஞ்சம் சதியாக இருக்கும். கொஞ்சம் வெயில் காஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் மாடு எப்படி பார்த்ததுன்னு வீடியோ போடுறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.